வணக்கம். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இன்னும் முழுதாக 3 தினங்கள் பரீட்சைக்கு உள்ள இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை ஆசீர்வதித்து பரீட்சைக்கு அனுப்பி வைக்கும் காணொலியாக இதனை கருத்தில் கொள்ளுங்கோ. குழந்தைகளே, நீங்கள் கற்றதை, அறிந்ததை, நீங்கள் இதுவரை செய்த பயிற்சிகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு அரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. பரீட்சை என்பது துன்பம் அல்ல, துன்புறுத்தல் அல்ல, உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட கிடைத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம். இதை நீங்க ஒரு துன்பியல் நிகழ்வாக நினைத்து விடாதீங்கோ. இது இன்பகரமான ஒரு உங்கள் ஆற்றல் வெளிப்படுத்தும் செயற்பாடு. நீங்க உங்களால் முடிந்த அளவு கற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய கற்கையை கொண்டு வாக்கியங்களை வாசிக்க பழகி இருக்கிறீர்கள். கேள்விகளை வாசிக்கிற முயற்சி உங்களிடம் இருக்கின்றது. கேள்விகளை வாசித்து நிதானமாக சரியான விடைகளை தெரிவு செய்வதும் சரியான விடைகளை எழுதுவதும் உங்கள் திறமையான செயலாக இருக்கும். இந்த பரீட்சைக்கு ஓரிரு நாட்கள், அதாவது 3 தினங்கள் உருப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூற இருப்பது என்னென்றால், எல்லாமே 3 படி கணக்கிடப்படும். 3 தினங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை நீங்க கடைபிடிக்கிறீர்களோ அந்த செயற்பாடு உங்களுக்கு பரீட்சை தினத்தன்றும் இருக்கும். அதாவது நீங்கள் இனி புதியதாக ஒன்றையும் கற்க முற்பட வேண்டாம். அதாவது வேற விடயங்கள், அதாவது திணிப்புகளை ஏற்றுக்கொள்ளாதேங்கோ. நீங்க கற்றவற்றோடு மாத்திரம் பரீட்சை செய்ய ஆயத்தமாகுங்கோ. ஆனா இந்த கடந்த கால அரச பரீட்சைகளை கொஞ்சம் பார்ப்பது ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் ஒரு 2 நாளைக்கு, 3ஆம் நாளைக்கு ஒன்றும் பார்க்க வேண்டாம். அடுத்த நாளைக்கு நீங்க போய் பரீட்சையை சந்தோஷமா செய்யுங்க. இந்த பரீட்சையில நீங்க உயர் புள்ளி பெறுவதற்கு, உங்களால் முடிந்த புள்ளிகளை பெறுவதற்கு, அதிலும் கூடிய புள்ளிகளை பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை சந்தோஷகரமாக ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றுதல் வேண்டும். ஒரு மனிதன் சாதாரணமாக தான் ஒரு 4 அடி பாய்வன் என்று நினைத்தால் ஆபத்து வேளையிலே அவன் 8 அடி கூடி பாய்வான். அது அவனுக்குள்ள உள்ள ஆற்றல். அதுபோல நீங்க பெறக்கூடிய புள்ளிகளை விட அதிக புள்ளிகள் பெற முடியும் உங்களுடைய முழு ஆற்றல் வெளிக்காட்டப்படும் போது. அப்ப பரீட்சையிலே நீங்கள் முழு ஆற்றலை வெளிக்காட்ட வேண்டும். அதற்காக உங்களை மிக ஆறுதலாக, அதாவது அமைதியாக, எந்த சலனமும் இன்றி, தேவையில்லாத சலனங்கள், அதாவது பரீட்சை எண்ணி நீங்க பயப்பட போறது இல்லை என்றால், நீங்க 10 வயது பிள்ளைகள், உங்களிடம் பரீட்சை பயம் என்பது நிச்சயமாக இருக்காது. தற்செயலாக உங்களுக்கு அதை யாராவது தொற்று நோயா தந்திருந்தால் அதை புறக்கணித்து விடுங்கோ. ஏனென்றால் பரீட்சை நீங்க செய்த பரீட்சை தானே வரப்போகுது. நீங்க இதுவரையில எத்தனை பரீட்சைத்தாளர்கள் செய்திருக்கிறீர்கள், கடந்த கால அரச பரீட்சைத்தாளர்கள் பார்த்திருக்கிறீர்கள், வினாக்கள் எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு இதை விட கடினமாயா வரப்போகுது. வந்தாத்தான் என்ன, உங்களால முடிந்ததை செய்யுங்கோ. இது போட்டி பரீட்சை. ஆனபடியால் நீங்க எந்த மன சலனமும் இல்லாமல் பரீட்சை செய்ய வேண்டும். உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஆசீர்வாதங்கள் இருத்தல் வேண்டும். அதாவது இறை ஆசீர்வாதம். இறைவன் என்பது நாங்க நினைப்பது போல ஆலயங்களில் மட்டுமல்ல, எங்களுக்குள்ளும் இறைவன் இருக்கத்தான் செய்வார். ஏனென்றால் இறைவன் எங்கும் பறந்திருக்கக்கூடிய ஒருவர். இறைவன் என்று நாங்கள் ஒரு அடையாளங்களை, குறியீடுகளை, வடிவங்களை வழிபடுகின்றோம். ஆனா உண்மையிலேயே அது எல்லாவற்றிலும் எங்களிலும் ஆண்டவன் இருக்கத்தான் வேண்டும். அது பாரம்பரியமாக நாங்கள் செய்து வந்தபடியால் அதை பற்றி ஒன்றும் கூறுவதற்கு இல்லை. ஆயினும் எங்களுக்கு இறை ஆசீர்வாதம் நிரம்ப நிச்சயமாக கிடைக்கும். அப்ப நீங்க மன ஆறுதலாக இருந்தால் அதே உங்களுக்கு இறை ஆசீர்வாதம் தான். அப்ப இறை ஆசீர்வாதம் ஆசிரியர்களே உங்கள் பால் இருக்கிற பற்று, அன்பு
போன்ற ஆசீர்வாதங்களோட நீங்க பரீட்சை தினத்தன்று சலனம் இல்லாமல் அதுக்கு முதல் நாள் ஓரளவு மேலோட்டமாக சும்மா பாருங்கோ. மற்றபடி ஆழ்ந்து படிக்க வேண்டாம், ஊன்றி பாடமாக்க வேண்டாம், மனதை செய்ய வேண்டாம். கடின முயற்சியை விடுங்கோ. மேலோட்டமாக சும்மா சிம்பிளா பாருங்கோ. பார்த்துவிட்டு அதுவும் கடைசி நாள் இரவுக்கு, அதாவது எக்ஸாமுக்கு முதல் நாள் சனிக்கிழமை இரவுக்கு நீங்க நேரத்துக்கே நித்திரை போயிடுங்கோ. உங்களுடைய பெற்றோருக்கும் அதை சொல்லி வையுங்கோ. நாங்க 7-8 மணிக்கு நித்திரையை போன பிறகு டிவியில, அதாவது எந்தவித வீடே அமைதியாக இருக்கணும். இரவு மற்ற நாள்ல இரவு 10 மணிக்கு அப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த பரீட்சைக்கு முதல் நாள் இரவு 8 மணிக்கு பிறகு மாற்றிக்கொள்ள சொல்லுவோம். அந்த ஒரு பரீட்சை தினத்துக்காக. அப்ப 7-8 மணிக்கு நித்திரையை சென்று விடுங்கோ. காலையிலே எழும்புங்கோ. அதிகாலையில எழும்ப தேவையில்லை. 6 மணி 6:30 மணிக்கு எழும்புங்கோ. சந்தோஷமா ஹாப்பிய, அதாவது நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கோ. உங்களுடைய மனதில் இல்லைங்கோ, நான் இன்றைக்கு செய்ய போறேன், 10 வயது சிறுவன், நான் இன்றைக்கு ஒரு நல்ல போட்டி பரீட்சை செய்ய போறேன், குதூகலமா நிச்சயமாக சிறந்த பெறுவேன் என்று வைத்துக் கொண்டு நீங்க ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி முதல் நாள் வைத்திருப்பீர்கள். பரீட்சை மண்டபத்தை செல்வதற்கு ஒரு ஃபைல் கவர் ஒன்று வச்சிருக்கோம். ஒன்றும் எழுதாத ஃபைல் கவரை உங்களுடைய சுற்றல் எழுதி வைத்திருப்பது எல்லாம். ஏனென்றால் சில வேளை நீங்க பரீட்சை எழுத போற மண்டபத்தில் இருக்கிற மேசை சீராக இல்லாவிட்டால் இந்த ஃபைல் கவரை வச்சு நீங்க தருகின்ற பரீட்சை தாளுக்கு விடைகளை அளிக்க முடியும். 2 பேரா கொண்டு போங்கோ, 3 பரவாயில்லை. பென்சில் கொண்டு போங்கோ, ரேசர் கொண்டு போங்கோ, தண்ணீர் போத்தல் கொண்டு போங்க. அதுக்காக தண்ணியை குடிச்சு கொண்டே பொழுதுபோ பாடக்கூடாது. தண்ணி தேவைக்கு, அவசர தேவைக்கு. மற்ற பரீட்சை போறவங்களுக்கு அதிகம் கதைக்காதீங்கோ. கண்டவை எல்லாரும் தொலைபேசி எடுத்து உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு முதலே சொல்லி வையுங்கோ. ஏதோ அவை ஆசை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை பயமுறுத்தி பரீட்சையில நிறைந்த புள்ளி வைக்க முடியாது, வைக்க முடியாது. அதன்படியாக அவை சொல்லுங்க, நாளைக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதுங்கோ, பிள்ளை எக்ஸாம் செய்து போட்டு வந்த பிறகு கதைங்கோ என்று சொல்லுங்க. பரீட்சை போங்கோ. பரீட்சை மண்டபத்துக்கு ஒரு 10-15 நிமிடம் முன்னதாக போங்க. 6 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்ன போவியலா இருந்தால் உங்களை போல மற்ற பிள்ளைகளோட கதைக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அவர்களுக்கு இருக்கிற பீதி பயம் எல்லாம் உங்களுக்கு தொற்றக்கூடிய சந்தர்ப்பம் வரும். அதாவது சும்மா சலனப்படுவார்கள், பயப்படுவார்கள், பயப்படுத்துவார்கள். ஆனபடியால் அந்த இடர்பாடு தவிர்ப்பதற்காக நீங்க ஒரு 15 நிமிடம் முன்னதாக பரீட்சை மண்டபத்துக்கு போங்கோ. 10 நிமிடத்துக்கு முதல் உங்களுடைய இருக்கையில போய் அமர்ந்து விடுங்கோ. அமர்ந்த பிறகு அங்க இங்க பார்த்து அவர்களோட முகங்களை பார்த்து கொண்டு இருக்காம நீங்க உங்களோட பாட்டுல நீங்க அமைதியாக இருந்தா சரி. ஒன்றையும் திரும்ப திரும்ப நினைக்கவும் போயிட்டார். உங்களுக்கு ஆற்றல் திறமை உள்ளுக்கு இருக்கு. சரி, பரீட்சைத்தாள் தந்து விட்டார்கள். முதற்கண் உங்களுடைய சுற்றனை எழுதுங்கோ. என்னடா பரீட்சைத்தாள் தந்த உடனே அவை எழுத சொல்ல மாட்டார்கள். எழுத சொல்லி ஆரம்பிக்க சொன்ன பிறகுதான் நீங்க ஆரம்பிக்கணும். முதல் எழுதுறது உங்களோட சுட்டன். அதுவும் வினாத்தாள் 2க்கும் வினாத்தாள் 1க்கும் 2 ஏத்திரி ஷீட் தருவார்கள். 2லையும் 2 இடங்கள்ல சுட்டன் எழுதணும். 1ஆம் பக்கத்திலேயும் 1ஆம் பக்கத்திலேயும் என்னடா 2 வெவ்வேறு ஷீட்டாக இருக்கும். அதை ஒன்றாக சேர்த்துத்தான் தருவார்கள். தற்செயலாக ஒன்று விலத்தி விட்டாலும் இன்னொன்றோடு அதை சேர்ப்பதற்காக 2 தாளுக்கும் சுற்றம் எழுதணும். எழுதிவிட்டு நிதானமாக கவனமாக நேரத்தை விரயம் செய்யாமல், ஒரு செகண்டையும் விரயம் செய்யாமல், அங்க இங்க பராக்கு பாராம அவருக்கு என்ன நடக்குது, யார் சூப்பர்வைசர் யார், அவர் வாரது போறது, புதுசாகவே கதைக்கிறது, இதுக்குன்னு நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது உங்களோட பரீட்சைத்தாளை செய்கிறது. வினாத்தாள் 1 2 முதல் வினாத்தாள் 2 தருவார்கள். அதுல தமிழ்ல பந்தி இருக்கும், பந்திய வாசிங்கோ, பாடல் இருக்கும், வாசிங்கோ, எதிர்கருத்து ஒருத்த கருத்து சொல்கள், வாக்கியங்கள் இருக்கும், பிறகு கணித பகுதி இருக்கும், ஆங்கில சிங்கள சொற்கள் இருக்கும். பரிச்சயமானது செய்யுங்கோ. பிறகு சுற்றாடல் கேள்விகளை உங்களுக்கு ஒரு 30 கேள்வி இருக்கும், அதுகளுக்கு வெளியே எழுதுங்கோ. பின்னால வாக்கியம் எழுத சொல்லியிருக்கும், திருத்தமாக வாக்கியங்கள் எழுதுங்கோ. நிச்சயமாக உங்களுக்கு 1 மணி 15 நிமிடத்தில் செய்ய வேண்டிய பயிற்சி தான் நீங்கள் 1 மணி நேரத்தில் தாராளமாக செய்துவிட முடியும். ஆனால் அந்த 15 நிமிடம் செய்து முடிந்தது என்ற ஓரத்துல பேப்பரை வச்சுட்டு இருக்காம திரும்ப அதை எடுத்து கரெக்ஷன் பாருங்க. அதாவது ஏதாவது நீங்க தவற விட்டது இருக்கா என்று பாருங்க. இதுலயும் ஏதாவது கடினமாக இருந்தால், சில பல கணிப்புகள், கணிதத்துல கணிப்புகள் கடினமாக இருந்தால், அப்படி ஏதாவது கடினமான பயிற்சிகள் இருந்தால் அதை இறுதியா செய்யுங்க. செய்து சரியா 1 மணி 10 நிமிடத்துக்குள்ள உங்களோட பரீட்சைத்தாள் செய்து முடித்திருக்கணும். திரும்பியும் மீள பாருங்க.
அவர்கள் எப்ப நிறுத்து என்று சொல்கிறார்களோ அதுவரை உங்களோட பரீட்சை தாளிலேயே நீங்க நோக்கத்தை செலுத்திக் கொண்டிருங்கோ. பிறகு இங்கே உள்ளவர்கள் தண்ணீரை குடியுங்கோ. அதாவது இயற்கை கழிக்க வேண்டும் என்றால் சலம் கழிக்க வேண்டும் என்றால் போய் கழிச்சிட்டு வந்துருங்கோ. யாருடையும் எதுவித கதையும் வைக்காதுங்கோ. தற்செயலாக 1/2 மணி நேரம் இருக்கிறபடியாக கூட பெற்றோரை சந்தித்து அவர்கள் தருகிற உணவை உட்கொள்ள அல்லது இங்க குடிப்பதற்கு உங்களை வசதி இருந்தால் கடினமான உணவை சாப்பிடாதுங்கோ. ஒரு மெல்லிய உணவை சாப்பிடுங்க வேணுமென்றா தண்ணீரை குடியுங்கோ. மற்றது அவை எப்படி எக்ஸாம் கேட்டா அவை கேட்டு அந்த பேப்பரை பற்றி அவைக்கு சொல்லி ஒரு பிரயோசனம் இல்லை. நீங்க செய்ததை பத்தி ஒன்றும் சொல்லாது, செய்துட்டேன் ஓகே. அவைக்கு முதலே சொல்லி வையுங்கோ. நீங்க அன்றைக்கு வந்து எங்களை ஒண்ணு கேட்காதீங்க தயவு செய்து. அது இந்த காணொலியாவை பார்ப்பார்கள், அவர்களுக்கு விளங்கும். பிள்ளை எது செய்தேன்னு கேட்க தேவையில்லைன்னு கேட்டது கேட்டு என்ன பிரயோசனம்? செய்ததை தானே பரபர கிடைக்க போகுது. இன்னொன்னு முக்கியமான செய்ய இருக்கு, வினாத்தால் ஒன்று. அப்ப இந்த பிள்ளை இந்த மனசை இம்சைப்படுத்தி கிளேசப்படுத்தாமல் அந்த பிள்ளைக்கு உற்சாகப்படுத்தி, எனக்கு தெரியும் நீ நல்லா செய்திருப்ப, நல்ல கட்டிக்கார பிள்ளை, இந்தா குடி சாப்பிடு போ ஓடி போய் இது இடத்துல இரு என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அனுப்புங்கோ. சந்தோஷமாக முகத்தை மறைச்சியை வச்சிருங்கோ. பரீட்சை தினத்துக்கு போற நாள்ல வீட்டில எதுவித பிள்ளைக்கு இடையூறான மனநிலையை உண்டு பண்ணாமல், அதாவது உங்களுக்கு யாருக்கு ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை பெருசுபடுத்தாமல் கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக பிள்ளையை அழைத்து கொண்டு போகணும். பிறகு 2வது பரீட்சை செய்து போட்டு வந்த உடனே நீங்க வெளியில நின்று அந்த பரீட்சையில வந்த வினாக்களை பற்றி அது இதுகளை கலைக்கிறது ஒரு பிரயோசனம் இல்லை. பேசாம வீட்டுக்கு வந்து வலி சந்தோஷமா ஹாப்பியா விளையாட போகும். உங்களோட பெறுபவரை நீங்க செய்ததுக்கு திறம்பட கிடைக்கும். இதுதான் என்னால இறுதி, அதாவது பரீட்சைக்கு முதல் கூறக்கூடிய இறுதி காணொலியும் இறுதி ஆசையும் இறுதி அறிவுரையுமாக கருதி கொண்டு விடை பெறுகின்றேன். ஆசிரியர் உங்கள் நலனில் எந்த நாளும் அக்கறை உள்ளவனாக இருப்பேன். தொடர்ந்தும் என்னுடைய சேவை இன்னும் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு செய்வேன் என்பதை உறுதி கூறி விடை பெறுகின்றேன். நன்றி.